ஓகே, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நடந்த சம்பவத்தை இந்த இடத்துல படிக்கிறோம். இங்கே யார் அப்படின்னா, நம்ம போன லூக்காவில் படித்தபடி யாரெல்லாம் அந்த கல்லறைக்கு போனாங்க அப்படின்னா, மகதலேனா மரியாளும் இன்னும் சில பெண்களும் என்ன செய்திருக்கிறாங்க, அந்த கல்லறை இடத்திற்கு போயிருக்கிறாங்க. போயிருக்கும்போது அந்த இயேசுவினுடைய உடலை தேடி அந்த இடத்துல நிற்கும்போது இயேசுவினுடைய உடல் அங்கே இல்லை. அவர்கள் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை எதிர்பார்த்தும் செல்லவில்லை. இயேசுவினுடைய உடலுக்கு நறுமண தைலங்கள் பூசி இயேசுவின் உடலை பத்திரப்படுத்தி சற்று அந்த இடத்துல இருந்து அழுதுவிட்டு இந்த துக்கத்தை தணித்துவிட்டு நினைவு கூர்ந்து மறுபடியாக தான் அங்கே போயிருக்கிறாங்க. ஆனால் சம்பவம் வேறு மாதிரி நடந்தது. அவர் உயிர்த்தெழுந்ததினாலே அவருடைய உடல் அங்கே இல்லை. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவர்கள் எல்லாரும் அழுகிறார்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது மரியாள் அழுது கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவ தூதர்கள் வந்து கேட்குறாங்க, ஏன் அழுகிறாய் அப்படின்னு சொல்லி தேவதூதர்கள் கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, யாரோ இயேசுவினுடைய உடலை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியே அவங்க அழுதுகிட்டு இருக்கும்போதே இயேசு அவர்களுக்கு அந்த இடத்திலே காட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். 14ஆம் வசனம். ஆனாலும் இயேசுவை மரியாளும் எதிர்பார்க்கல. இயேசுவினுடைய ரூபம் அவளுக்கு பிடிபடவும் புரியவும் இல்லை. இயேசு என்று அறியாது இருக்காங்க. இயேசு அந்த இடத்துல கேட்ட கேள்வி, ஸ்திரீயே ஏன் அழுகிறார், யாரை தேடுகிறார் அப்படின்னு கேட்கிறார். அப்போ எவ்வளவு ஒரு அழுகையோடு அந்த இடத்துல நின்றிருப்பாங்க. இயேசு வாழ்ந்த நாட்களில் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்தவர்கள் பெண்கள். இயேசுவினுடைய ஊழியத்தில் பெண்களுடைய பங்கு மிக முக்கியமான பங்காக இருந்திருக்கிறது என்று சொல்லி நம்ம வேதத்தில் படிக்கிறோம். எப்பொழுதும் அவரோடு கூடவே இருந்திருக்கிறார்கள். திடீரென்று இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் ஒரு மோசமான மரணத்தை சந்திக்கும் போது, அதற்கு பிறகு அவருடைய உடல் அந்த இடத்துல இல்லாததை கண்டபோது மிகவும் பயந்து அவர்கள் அழுது கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். விசேஷமாய் மரியாள் அழுது கொண்டிருக்கிறதை அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல கேட்கப்பட்ட கேள்வியை தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? ஏன் அழுகிறாய் என்கிற கேள்வி 2 நபர்களால் கேட்கப்படுகிறது. முதலாவது யாரால கேட்கப்படுகிறதுனா, தேவ தூதர்களால கேட்கப்படுகிறது. 2 தூதர்கள் வெள்ளுடை தரித்தவர்களா, தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாய் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்கள் கேட்கிறாங்க, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய். அடுத்ததாக இயேசுவும் அந்த கேள்வியை கேட்கிறார், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய். அல்லேலூயா, ஆமென். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக கூட இந்த கேள்வியை தான் கேட்டார். நீங்க எனக்காக அழாம உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்க அப்படின்னு சொன்னார். சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக எருசலேமில் பட்டிருந்த பார்த்து அவர் அழுகிறதை பார்க்கிறோம். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்வனமாக எத்தனையோ தரம் உன்னை சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன், ஆனால் உனக்கோ மனதில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். ஏன் அவர் எருசலேமுக்காக அழுதார் அப்படின்னா, சரியாக இயேசு இறந்து 70 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த எருசலேம் பட்டணமும் அந்த எருசலேமினுடைய தேவ ஆலயமும் ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடித்து போடப்படும் என்பதையும், அந்த எருசலேம் நகரத்துல இருக்கிற கர்ப்பிணி பெண்களினுடைய வயிற்றில் இருக்கிற பிள்ளைகள் வயிற்றை கீறி வெளியே எடுத்து தரையிலே மோதி சுவற்றிலே மோதி அடித்து கொல்லப்படுகிற நாட்கள் வரும் என்பதை அவர் அறிந்திருந்தபடியினால், அந்த எருசலேம் பட்டணம், அந்த எருசலேம் மக்கள் கிறிஸ்துவை அறியாம, அவரை புரியாம, அவர் வந்த நோக்கத்தை அறியாம புரியாம அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருந்தபடியினாலே அவர் எருசலேமை பார்த்து அழுகிறார். அல்லேலூயா, எருசலேமை பார்த்து அழுகிறார். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்காக நீங்க அழ வேண்டாம். ஆமென். எனக்காக நீங்க அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து இந்த பட்டணத்தின் மேல, இந்த நாட்டு மேல வரப்போகிறது என்பதை அவர் அறிந்திருந்தவரா அவர் எருசலேமை பார்த்து என்ன செய்கிறார், அழுகிறதை பார்க்கிறோம்.
அப்போ நம்முடைய ஆண்டவருடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, அழுகையை துடைக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மை பார்த்து அவர் கேட்கிற கேள்வி, ஏன் அழுகிறார்? அழ வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு, மரித்தேன் ஆனால் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவராய் இருக்கிறேன். நானே அல்பா, நானே ஒமேகா, நானே ஆதி, நானே அந்தம், முதலும் முடிவும் நானே அப்படின்னு சொல்லுகிற சத்தத்தை திருச்சபைக்கு அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் அழுகிறார்? இந்த அழுகை எதனால வருகிறது அப்படின்னா, முதல்ல அழுகை மரணம். நமக்கு அன்பானவர்களை நம்ம இழக்கும் போது மரணம் வரும், அழுகை வரும். அன்பானவர்களை சாவுக்கு கொடுக்கும் போது மரணம் வரும். அப்படிதான் அந்த மரியாளுக்கும் அதை சார்ந்த மற்ற பெண்களுக்கும் அழுகை. அவர்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள். இயேசுவினுடைய உடல் இல்லை, இயேசு அந்த இடத்துல இல்லை. அவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, சோகமா இருக்கிறார்கள். எல்லாருமே பயந்தவர்களா இருக்கிறாங்க, சோகமா இருக்கிறாங்க, எல்லாருமே மிகுந்த கவலையோடு கூட இருக்கிறாங்க. அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். ஆனால் அவரை என்ன பண்ணிட்டாங்க? கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எம்மாவூருக்கு போகிற வழியிலே அவர்கள் எல்லாரும் பேசிக் கொள்கிறதை பார்க்கிறோம். அப்ப எல்லாருடைய கண்களிலும் கண்ணீர், எல்லாருடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், எல்லாருடைய அடுத்து இயேசுவை கொலை செய்து விட்டார்கள், அடுத்து நம்மையும் கொலை செய்து விடுவார்கள், நாம் தான் அவர்களுடைய இலக்காக இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய உள்ளத்திலே ஒரு பயமும் நடுக்கமும் அழுகையும் கண்ணீரும் வேதனையும் துக்கமும் பாரமும் அவர்களுக்கு அந்த இடத்திலே இருந்தது. உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லிய முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, ஏன் அழுகிறார்? அல்லேலூயா. அழ வேண்டாம். அல்லேலூயா. அழ வேண்டாம். ஏன் அழுக வரும்னா, மரணம் வரும்போது அழுகை வரும். மரணத்தினால நம்முடைய பிரியமானவர்கள் எடுத்துக்கொள்ளப்படும் போது அழுகை வரும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 52 55 வசனங்களில படிக்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எபிரேயனுடைய மகள் இறந்து போகிறார். எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு நேரம். வீட்டுல எல்லாரும் அந்த வாலிப பெண், அந்த சிறு பெண் இறந்து விட்டதினால எல்லாரும் அழுகிறாங்க. அந்த இடத்துல, அந்த துக்க வீட்டுல இயேசு அந்த துக்க வீட்டாருக்கு சொல்லிய வார்த்தை என்னன்னா, அழாதேயுங்கள். அல்லேலூயா. அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிற ஒரு நம்பிக்கையின் வார்த்தை என்ன அப்படின்னா, அப்ப எல்லாரும் அதை நம்பல, எல்லாரும் அவரை பார்த்து நகைக்கிறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவள் சிறு பெண்ணை உயிரோடே எழுப்பி என்ன சொல்ற, கையை பிடித்து எழுந்திரு என்கிறார். எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க. உயிர் திரும்ப வந்தது. அவள் எழுந்திருந்தால் அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். இதுல ரெண்டு காரியம் சொல்லலாம். பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்துரு மரணம். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிரியமானவர்களை, நம்முடைய அன்புக்குரியவர்களை, ரட்சிக்கப்பட்ட நம்முடையவர்களை நம்ம இழக்கும் போது நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு மரணம் என்பது ஒரு நித்திரை போலதான், அது ஒரு தூக்கம் போலதான். அல்லேலூயா. நித்திரை அடைந்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள் எல்லாரும் உயிரோட அவர்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படிதான் பண்றது. அதனாலதான் ஒரு நபர் கர்த்தருக்கு உட்பட்டவர்களை இறந்து போனா கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம். ஸ்தேவான் இறந்து போகும்போது கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அவன் நித்திரை அடைந்தான் அப்படின்னு தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கும். ஸ்தேவான் இறந்து போகும்போது, ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்லும் போது அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே, அதிகாரத்துல அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம், 7:60 படிக்கிறான். என்ன பண்றது? இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். நித்திரை அடைந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நித்திரை அடைந்தான். அல்லேலூயா. அப்போ மரணம் என்பது இயேசுவினுடைய உயிர் தழுதலினாலே மேற்கொள்ளப்பட்டு விட்டதுனால தேவ பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் மரணம் என்பது ஒரு நித்திரை தான். மற்றவர்களுக்கு அப்படி அல்ல. திருச்சபைக்கு சொல்லுகிற ஒரு காரியம், அழ வேண்டாம்.
அழ வேண்டாம், நாம் ஒரு நாள் உயிரோடு எழுவோம் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. எப்படி கிறிஸ்து உயிரோடு எழுந்தாரோ அதே போல நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நாமும் உயிரோடு எழுவோம். அதற்கு முதல் அடையாளமாக இயேசுவினுடைய திறந்த கல்லறை இன்றும் இருக்கிறது. இயேசுவினுடைய திறந்த கல்லறை இன்றும் இருக்கிறது. அப்போ அழாதே என்கிற ஒரு ஆண்டவர், அப்படி ஆறுதல் சொல்லுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. லூக்கா 7ஆம் அதிகாரம் 12 - 15 வசனத்துல நாயின் அப்படின்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல ஒரு விதவை பெண், கணவனை இழந்த பெண், அவளுக்கு ஒரு வாலிப மகன், அவன் இறந்து போய் விடுகிறான். அவளுடைய கண்ணீரிலிருந்து, அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த உடலை என்ன பண்றாங்க, தூக்கி கொண்டு வரும்போது இயேசு அவளை பார்க்கிறார். பார்த்த உடனே அவள் மேல் மனதுருகி அழாதே அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. எப்படி மரியாளை பார்த்து, மகதலேனா மரியாளை பார்த்து அழாதே அப்படின்னு சொன்னாரோ, அதே போல நாயினூர் விதவையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் அழாதே அப்படின்னு சொல்லி, பாடையை தொட்டு எழுந்திரு என்று சொல்லி, மரித்தவனை உயிரோடு இருக்கிறவனாக அந்த விதவை பெண் இடத்துல, அந்த கைன் பெண் இடத்துல, கணவனை இழந்த, எதிர்காலத்தை இழந்த அந்த பெண்ணிடத்துல இயேசு ஒப்படைத்தா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த 2 இடத்துலையும் அவர்களுடைய கண்ணீரை துடைக்கிறார். ஆமென். அவர் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே ஜெயித்தார் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். ஆமென். அப்போ உயிர்த்தெழுந்த அந்த ஈஸ்டர் திருநாள் சொல்லுகிற செய்தி என்னன்னா, அழ வேண்டாம். மரணத்தினால் வருகிற அழுகை நமக்கு அவசியம் இல்லை. பவுல் கூட ஒரு இடத்துல சொல்லுவாரு, நீங்க மற்றவர்களை போல நீங்க அறிவில்லாது இருக்க, துக்கித்திருக்க எனக்கு மனதில்லை. ஆமென். ஆமென். நாம் இழந்தவர்களை மீண்டும் பெறுவோம் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆக சாவினால் வருகிற அழுகை இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலினாலே மேற்கொள்ளப்பட்டது. அடுத்து பாருங்க, வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அழுக வரும் அப்படின்னா, இக்கட்டான ஒரு நிலையில இருக்கும்போது, நமக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லாது இருக்கும்போது நமக்கு அழுகை வரும். ஐயோ, நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, நம்ம நெருக்கப்படுகிறோமே, யாராவது நமக்கு கை தூக்கி விடுவதற்கு ஒருவர் இருந்தால் எவ்வளவு உதவியாக இருக்கும், சகாயம் இருக்கும். அப்படி இருந்தா அப்படின்னு ஒரு அழுக வரும். இல்லைன்னா அப்படி அழுக வரும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பரலோகத்துல 7 முத்திரைகளால முத்தரிக்கப்பட்ட ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகம் யாருடைய கையில் இருக்குன்னா, சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிற பிதாவினுடைய கையில் இருக்குது. அப்போ ஒரு ஆல்டர் கால் கொடுக்கப்படுகிறது. வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புத்தகத்தை உடைக்க யார் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிற ஒரு சத்தம். ஆனா இந்த யோவான் பார்க்கிறாரு, அந்த தரிசனத்துல பார்க்கிறாரு, வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் எந்த ஒரு தெய்வமும் அந்த முத்திரையை உடைக்கிறதுக்கு, அந்த புத்தகத்தினுடைய ஆசீர்வாதத்தை அந்த முழு உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு யாரும் தகுதி இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. 4ஆம் வசனம், ஒருவனும் அந்த புத்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் நான் பாத்திரவானாய் காணப்படாததினாலே நான் மிகவும் அழுதேன் அப்படின்றார். ஆமென். ஒருவரும் இல்லையா, ஒருவரும் இல்லையா அப்படின்னு அழுகிறத பார்க்கிறோம். அப்போ சொல்லப்படுகிற ஒரு சத்தம், மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி அழ வேண்டாம். என்ன சொல்றாரு? அந்த மூப்பர் என்ன சொல்றாரு? பரலோகத்துல 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க. 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் என்ன சொல்றாங்க? அழ வேண்டாம். ஏன்னா யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் நேருமானவர் புத்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை அந்த இடத்துல படிக்கிறோம். ஏன்னா 9ஆம் வசனம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி சொன்ன உடனே அவருக்கு பேரு ஆட்டுக்குட்டியானவர். 6ஆம் வசனம், இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். ஆமென். ஆட்டுக்குட்டியானவர் யார்? இயேசு கிறிஸ்து. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தபடியினாலே
அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற, தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருந்த ஆட்டுக்குட்டியானவர் ஜெயம் பெற்றார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த பிசாசினுடைய அதிகாரத்தை தமது மரணத்தினாலே மேற்கொண்டபடியினாலே அந்த புத்தகத்தை அவர் வாங்குகிறார். வாங்கின உடனே எல்லாரும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக என்ன பண்றாங்க? வணக்கமாய் விழுந்து என்ன செய்யறாங்க? அது சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன், 9ஆம் வசனம். தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஹல்லேலூயா. என்ன முத்திரை அப்படின்னா, இந்த பிசாசு இந்த உலகத்தை சீல் பண்ணி வச்சிட்டார். ஹல்லேலூயா. பிசாசு பாவம் வந்ததுனால இந்த உலகத்துல மரணம் வந்தது. ஹல்லேலூயா. அவர்கள் ஏதேன் தோட்டத்திற்கு உள்ள போக முடியாதபடிக்கு அந்த ஏதேன் தோட்டம் முத்திரை போடப்பட்டது. இந்த இடத்துல அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா அவர் மரணத்தை வெற்றி பெற்றதுனால, பிசாசினுடைய வல்லமையை வெற்றி பெற்றதுனால, அந்த முத்திரையை உடைச்சதுனால இந்த பூமியில அடிமையானவர்கள் மீண்டும் அரசாளுகிறார்கள். அப்படிதான் போட்டிருக்கு. ஆதாம் ஏவாள ஆண்டவர் படைச்ச போது ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அவர்களால என்ன செய்ய முடியல? ஆண்டு கொள்ள முடியல. ஆனா அதே ஆளுகையை ஆண்டவர் திருப்பி கொடுக்கிறார். அதெல்லாம் என்ன பண்றது? எங்கள் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாயிருப்பீர் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். ஆமென். மீண்டும் திருச்சபை இந்த பூமியை அரசாள போகிறது. ஆமென். இந்த பூமியை அரசாள போகிறது. இது எதனால வந்துச்சு அப்படின்னா, ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால. அந்த முத்திரையை உடைச்சதுக்கு அவர் தன்னை தகுதியாக்கி கொண்டார். ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்ததினால, பேயையும் நோயையும் சாவையும் அவர் ஜெயித்ததினால முத்திரை உடைக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த யோவான் சொல்றார், உதவி செய்ய யாரும் இல்லையே, இந்த மனுக்குலத்தை மீட்க யாரும் இல்லையே, இந்த முத்திரையை உடைக்க யாரும் இல்லையே. எங்க? பரலோகத்திலே ஒருத்தர் இல்லை, பூலோகத்திலே ஒருத்தரும் இல்லை, பாதாளத்திலே ஒருத்தரும் இல்லை, முழு உலகத்திலும் ஒருத்தருமே இல்லை. ஆனா இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு வருகிறார். அப்போ மூப்பர் சொல்றார், அழாத. ஹல்லேலூயா. மரணத்தின் மேல மாத்திரம் இல்ல, பிசாசின் மேலையும் அவன் கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் மேலையும் அதிகாரம் இயேசு பெற்றதுனால அழ தேவையில்லை. ஹல்லேலூயா. அழ தேவையில்லை. உதவியற்ற நிலையில வருகிற அழுகைய மாற்ற ஒருவர் இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று நீங்க சொன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? நீ அழாதே. ஹல்லேலூயா. அழாதே. உன்னுடைய வாழ்க்கையை என்னால் மாற்ற முடியும். உன்னுடைய வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளை, உன்னுடைய சூழல்களை, உன்னுடைய சங்கடங்களை, உன்னுடைய வேதனைகளை, உன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிற பாரங்களை என்னால் மாற்ற முடியும் என்று அவர் சொல்கிறார். அவர் ஆட்டுக்குட்டியானவர். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்து எதனால அழுக வரும்னா, எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல சதி செய்யப்படுகிறது. யூத குலத்தை முழுவதுமாக அழிக்கபடியாக என்னப்படுகிறதுனா, ஆமானினுடைய தந்திரத்தினாலே ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அஞ்சல்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்திருந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி பகுதிகளில அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலிலே கிடந்தார்கள். ஆமென். சதி செய்யப்படுகிறது. முழு கோத்திரத்தையும் அழிக்க ஆமான் என்கிற ஒருவனாலே சதி செய்யப்படுகிறது. அப்போ எல்லாருடைய கண்களிலும் இருந்து ஒரு கண்ணீர் வருகிறது. எல்லாரும் அழுகிறாங்க. மீட்பர் ஒருவரும் இல்லையே. ஆமென். மீட்பர் ஒருவரும் இல்லையே, இரட்சகர் ஒருவரும் இல்லையே. இயேசு என்றாலே என்னது? ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பவர். ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பவர். அப்போ என்ன பண்றாங்கன்னா, பூர் என்கிற ஒரு சீட்டு, அதாவது ஒரு ஜோசியம் பார்த்து நாள் பார்த்து
சகலவித யாகங்கள், சகலவித மந்திரவாதங்கள், சகலவித சூனியங்கள் எல்லாம் செய்து ஒரு முழு கோத்திரத்தையும் அழிக்கும்படி, கொலை செய்யும்படி, அந்த யூத கோத்திரத்தை முழுசும் அழிச்சு போடும்படி ஆமான் தந்திரமாய் செய்கிற ஒரு காரியம். அதுதான் பூர் என்கிற ஒரு சீட்டை போடுறாங்க. ஆதார் மாதம் 13ஆம் தேதியில என்ன பண்றாங்க? 13ஆம் தேதியில அந்த காரியத்தை சீட்டு போடுறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அவர்கள் அழுகிறார்கள், தேவனண்டை முழு உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். மொர்தெகாயும் எஸ்தரும் தாதிமார்களும் என்ன செய்யறாங்க? ஜெபிக்கிறாங்க, அழுகிறார்கள். வசனம் என்ன சொல்லுகிறது? காரியத்தை ஆண்டவர் மாறுதலாய் மாற்றினார். ஹல்லேலூயா. யூதர்கள் எல்லாரும் என்ன நினைச்சாங்க? இயேசுவினுடைய காரியத்துல கூட கல்லறையை பத்திரப்படுத்தி, அந்த கல்லறையை காவல் பண்ணி, அந்த கல்லறையை சங்கிலிகளினாலே கட்டி அவர் உயிரோடு எழுந்துவிடக் கூடாது என்பதிலே அவர்கள் குறியாக இருந்தார்கள். மகதலேனா மரியாளும் இயேசுவினுடைய சீடர்களும் இயேசுவினுடைய உயிர் தருவதை எதிர்பார்க்கவில்லை. அவர்களெல்லாம் அச்சத்துல, பயத்துல, வீட்டுக்குள்ளே பயந்தவர்களா அவர்கள் ஒடுங்கி போயிருக்கிறார்கள். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் அழுது கொண்டிருந்தாங்க. ஆனா அவர்களுக்கு ஒரு புதிய செய்தியை அவரே வந்து அறிவித்தார். உங்களுக்கு சமாதானம். ஆமென். உங்களுக்கு சமாதானம். அதுல என்ன போட்டிருக்கு? 21ஆம் வசனம், வருஷந்தோறும் ஆதாம் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூத தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும், அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும், அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் அனுசரித்து அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும், ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும், எளியவர்களுக்கு தானம் தர்மம் செய்யவும் வேண்டும் என்று திட்டம் பண்ணினான் என்று சொல்லி எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 21, 22 படிக்கிறோம். பூர் என்கிற அந்த நாளை பூரீம் என்கிற ஒரு பண்டிகையாக மாற்றினார்கள். ஹல்லேலூயா. பூரி அப்படின்னா என்னன்னா, பூரி படைதல் அப்படின்னா அப்படி உப்புதல், அப்படி என்னது, ஒடுங்கி போயிருந்த வாழ்க்கை அப்படி பூரி படைகிறது. ஆமென். அப்போ துக்கத்தின் நாட்களை கொண்டாட்டத்தின் நாட்களா, சஞ்சலத்தின் நாட்களை சந்தோஷத்தின் நாட்களா, பயத்தின் நாட்களை பண்டிகை நாட்களாய் ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா. அதுதான் ஈஸ்டர் பண்டிகை. ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் துக்கத்தின் நாட்களாகவே நினைத்துக் கொண்டிருக்கும் போது யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் அதான் சொல்லப்படுகிறது. அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் அடிக்கவும் மறிக்கவும் பாடுபடவும் 3ஆம் நாளிலே உயிர் தள்ளவும் வேண்டும் என்று அவர் உங்களுக்கு சொன்னதை மறந்து போயிட்டீங்களா? உயிரோடு இருக்கிறவரை மறித்தவர்களிடத்தில் நீங்கள் தேடுகிறது என்ன என்பதுதான் அவர்களுக்கு செய்தி. அப்போ எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் ரொம்ப சந்தோஷத்தோட புறப்பட்டு போறாங்க. அப்படிதான் போட்டிருக்கு. லூக்கா 24ஆம் வசனத்துல, 24ஆம் அதிகாரத்துல அவர்கள் என்ன பண்றாங்க? சந்தோஷத்தோட போகிறாங்க, சந்தோஷத்தோட போகிறாங்க. ரொம்ப சந்தோஷத்தோட போய் அந்த வார்த்தைகளை அறிவிக்கிறார்கள், அவருடைய வார்த்தைகளை நினைவு கூறுகிறார்கள். தேவனுடைய வார்த்தை என்ன செய்யப்படுகிறது? துக்கத்தின் நாட்களை சந்தோஷமாய் ஆண்டவர் மாற்றுகிறத பார்க்கிறோம். ஆண்டவர் மாற்றுகிறத பார்க்கிறோம். ரஹா தரஹா. அப்போ என்ன பண்றார் ஆண்டவர்? சந்தோஷப்படுத்துகிறார், சந்தோஷப்படுத்துகிறார், சந்தோஷப்படுத்துகிறார். அப்போ ஒரு மகிழ்ச்சி நாளாக மாறி போகிறது. எல்லாரும் சந்தோஷம் அடைகிறாங்க. ஆண்டவர் வந்து சொல்றாரு, சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்றாரு. மத்த மார்க்ல எடுத்து பார்க்கலாம். சமாதானம் அடைகிறார்கள், அவர்கள் ஆறுதல் அடைகிறார்கள். துக்கத்தோடு கூட இருந்த அவர்கள் ஆறுதல் அடைகிறார்கள். அப்போ இதுதான் உயிர் தெழுந்த நாள் சொல்லுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இதுதான் ஒரு மகிழ்ச்சியின் செய்தி. துக்கப்படுகிறவர்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு மகிழ்ச்சியின் செய்தி. ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, நீங்க துக்கத்தோடு கூட இருக்கிற நாட்கள் முடிவுக்கு வருகிறது. ஆண்டவர் உங்களது புலம்பலி நாட்களை பண்டிகை நாட்களாய் மாற்ற போகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் அதை தான் செய்கிறார். துக்கத்தின் நாட்களை, பயத்தின் நாட்களை, புலம்பலி நாட்களை பண்டிகை நாட்களாக மாற்றுகிறவராய் இருக்கிறார். அதுதான் தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தி. ஹல்லேலூயா, ஆமென். தேவன் நமக்கு சொல்லுகிற செய்தி. அப்போ
அப்போ பிறர் செய்கிற சதியால் வருகிற அழுகையாக இருக்கட்டும், உதவியற்ற நிலையிலே வருகிற அழுகையாக இருக்கட்டும், சில இழப்பினால் வருகிற அழுகையாக இருக்கட்டும், ஆண்டவர் சொல்றாரு, நீ அழாதே. ஹல்லேலூயா. நீ என்ன செய்யாதே? அழாதே, அழாதே. கண்ணீரை துடைக்க ஒரு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அழுகை எங்க இருக்கும் அப்படின்னா, எந்த இடத்துல அழுகை இருக்கும் அப்படின்னா, வசனம் என்ன சொல்லுகிறது? வசனம் எங்க சொல்லுகிறது? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 29-30 சொல்லப்படுகிறது. புரோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 49-50 பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். எங்க அழுகை இருக்கும்? ஆமென். எங்க அழுகை இருக்கும்? நரகத்துலதான் அழுகை இருக்கும். அல்லேலூயா. அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். பரலோகத்துல அழுகை இருக்காது. அல்லேலூயா. பரலோகத்துல அங்க அழுகை இருக்கா? ஒரு பாட்டு உண்டு, இனி இவர்கள் பசி அடையார், இனி இவர்கள் தாகம் அடையார், வெயிலாகிலும் மழவாகிலும் வேதனையை அளிப்பதில்லை, அழகாயிருக்கும் யார் இவர்கள். அப்போ ஆண்டவருடைய செய்தி சொல்லுகிற காரியம் என்னன்னா, பரலோகத்துல அழுகை கிடையாது. ஆமென். பரலோகத்துல அழுகை கிடையாது, ஒரு ஆறுதல். அதனாலதான் வசனம் சொல்லுது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆறுதல் அடைவார்கள். அப்போ அழுகை இருக்காது. பாவம் செய்கிற, பாவத்திலே தங்கி இருக்கிற ஒருவனுக்கு தான் அழுகை இருக்கும். வசனம் அப்படிதான் சொல்லுது. ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாய் இருக்க வேண்டாம். ஏனெனில் அவன் பிற்பாடு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். அல்லேலூயா. ஆமென். அப்போ யாருக்கு அழுகை இருக்குன்னா, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அழுகை இருக்குமே ஒழிய, இயேசுவினுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களுக்கு ஒரு வெற்றி களிப்பும் வெற்றி கொண்டாட்டமும் உண்டு என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லி வருகிறது. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 16-17 படிக்கிறோம். இனி இவர்கள் பசி அடைவதில்லை, இனி இவர்கள் தாகம் அடைவதில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதில்லை, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீரில் உள்ள ஊற்றுகள் கண்டை நடத்துவார், தேவன் தாமே இவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. ஆமென். உங்கள் கண்ணீரை துடைக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. உயிர் தெழுவதற்கு முன்னும் உயிர் தெழுந்த பின்னும் அவர் சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, அழாதேயுங்கள், ஏன் அழுகிறீர்கள்? அல்லேலூயா. தேவதூதர்கள் சொன்ன காரியம்னா, ஏன் அழுகிறார்? அழ வேண்டாம். யோவானுக்கு சொல்லப்பட்ட அந்த ஒரு மூப்பர்களில் ஒருவர் சொன்ன செய்தி என்னன்னா, ஏன் அழுகிறாய்? ஆமென். துக்க வீட்டில மரித்து போன சடலத்துக்கு அருகிலே நின்று இயேசு சொன்ன காரியம், ஏன் அழுகிறாய்? இது நித்திரை அப்படின்னு சொல்றார். ஏன் அழுகிறாய்? அழாதேயுங்கள். அப்போ அழுகையை துடைக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 3-5 சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன், இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனமாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அவரை இழக்கவில்லை, அவர் மரித்தார், ஆனாலும் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் சதாகாலம் உங்களோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல. கடைசியாக ஆண்டவருக்கு சொல்லப்பட்ட நாமம் யெகோவா ஷம்மா. அல்லேலூயா. யெகோவா ஷம்மா. யெகோவா ஷம்மா அப்படின்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். திருச்சபைக்கு சொல்லப்படுகிற செய்தி என்னன்னா, 7 குத்து விளக்குகளின் மத்தியில உலாவி வருகிறார். நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படியான தேற்றரவாளனை அவர் அனுப்பி தந்திருக்கிறார். பரிசுத்தாவியான நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கண்ணீர் யாவையும் துடைப்பார். மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழுகுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின.
ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். முந்தினவைகள் ஒளிந்து போயின. ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற காரியம் என்னன்னா, முந்தினதை நினைக்காத, பூர்வமானதை சிந்தித்துக் கொண்டு, கடந்த காலத்தை நினைத்துக் கொண்டு நீ பயப்படவும் அழுது கொண்டிருக்கவும் வேண்டாம். இயேசு சொல்லுகிறார், அலறுதல் இல்லை, அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை. இயேசுவின் நாமத்துல ஆறுதல் உண்டு. வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு காரியம் அவர் சொல்றார், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். என்ன சொல்றாரு? நான் சொல்றேன் பாத்தியா, இந்த வார்த்தை உண்மையானவைகள். ஹல்லேலூயா. உண்மையானவைகள். அதை நினைச்சுக்குங்க, அதை நினைச்சுக்குங்க. அழுகை இல்லை. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அழுகுரலை கேட்கிறவர். ஆமென். நம்முடைய ஆண்டவர் அழுகுரலை கேட்கிறவர். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14-18 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமினாலே துரத்தி விடப்பட்ட ஆகார், வசனம் சொல்லுகிறது, பிள்ளையை தூக்கி கொண்டு போகிறதை பார்க்கிறோம். கை பிள்ளை, தண்ணீர், ஆபிரகாம் கொடுத்து விட்ட தண்ணீர் முடிந்து போய்விட்டது. குருத்தியில பாட்டல்ல தண்ணீர் முடிந்து போய்விட்டது. வனாந்தரத்தில் எங்கு பார்த்தாலும் மணல் மேடாக இருக்கிறது. பிள்ளை வீறிட்டு அழுகிறது. ஆகார் சொல்றா, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அம்பு பாயும் தூரத்திலே, ஒரு அம்பு எவ்வளவு தூரம் போகுமோ, ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் 300 மீட்டர் போகுமா, அவ்வளவு தூரத்துல உட்கார்ந்து அழுகிறார். வசனம் சொல்லுகிறது, சத்தமிட்டு அழுதா. என்ன பண்றது? சத்தமிட்டு அழுதா. அப்போ தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். வசனம் சொல்லுது, பிள்ளையும் அழுகிறது, தாகத்தால் நாவரண்டு அழுகிறது. அப்போ தேவதூதன் வானத்திலிருந்து தோன்றி ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அங்கே அவனை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல ஒரு ஊற்றை ஆகார் காண்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு அவ பேர் விடுறா எல்ரோயி. ஹல்லேலூயா. என்ன பேரு? நீர் என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? ஆமென், ஆமென். மகதலேனா மரியாதை பார்த்து அழாதேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. நீ அழ தேவையில்லை. அந்த மூப்பனை பார்த்து, யோவானை பார்த்து, அந்த 24 மூப்பர்களில் ஒருத்தன் சொல்றான், அழாதே, ஏன் அழுகிறாய்? உனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். உனக்கு ஒரு முத்திரையை உடைக்க ஒரு ஆண்டவர் இருக்கிறார். சாபத்தை உடைக்க ஒரு ஆண்டவர் இருக்கிறார். தேவதூதன் பார்த்து கூட மகதலேனா மரியாதை பார்த்து சொன்னான், நீ ஏன் அழுகிறாய்? ஹல்லேலூயா. ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? அழாதே. ஒரு இடத்துல படிக்கிறோம், எசேக்கியா வியாதிப்படுகிறார். வியாதிப்பட்டு 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் எசேக்கியா மிகவும் அழுதான், சுவர்புறமாய் திரும்பிக் கொண்டு மிகவும் அழுகிறான். எசேக்கியாவின் கண்களிலே கண்ணீர் வருகிறது. இன்னும் குழந்தையிலேயே, சிறு வயதிலே நான் மரணத்தை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறதே, அப்படிப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி வந்துவிட்டதே என்று சொல்லி அழுகிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல அழுகிறதை பார்க்கிறோம். வசனம் என்ன சொல்லுகிறது? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களோட 15 ஆண்டுகளை கூட்டுவேன் சொல்றார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எசேக்கியாவின் அழுகுரலை கேட்டார். ஆகாரின் அழுகுரலை கேட்டார். இஸ்மவேல் சிறு குழந்தையா இருக்கும்போது அந்த அழுகுரலை கேட்டார். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, பெருமூச்சை கேட்கிறவர். ஹல்லேலூயா. துக்கத்தின் மிகுதியால விடுகிற மூச்சு கூட, அவர் அந்த மூச்சின் சத்தம் கூட அருகில் இருக்கிறவருக்கு கேட்காம இருக்கலாம், ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு நிச்சயம் கேட்கும். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், அழாதே, அழாதே, அழாதே. ஜெயம் பெற்றவர் ஒருவர் இருக்கிறார். உங்க அழுகையை மாத்துறதுக்கு ஆண்டவருக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உங்க அழுகையை மாத்துறதுக்கு, உங்க கண்ணீரை மாத்துறதுக்கு ஆண்டவருக்கு ரொம்ப நேரம் ஆகாது. சங்கீதம் 84:5-7 படிக்கிறோம். 5-7 அழுகை மாற வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? உம்மிலே பலம் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அழுகையான அந்த நெருக்கடியான சூழல் வரும்போது நீங்கள் யாரிடத்துல பலம் கொள்ளணும், யார் மூலமாய் பலம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்துல பலம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அழுகிறதற்கு பலம் இல்லாது இருக்கும் போது வசனம் சொல்லுகிறது, தாவீது தன்னை
தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி வேதத்தில் படிக்கிறோம். ஆமென். கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். அப்போ சொல்லப்படுகிறது, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்களாமா, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீ அழுது கொண்டிருக்கிறாய் பாத்தியா, அந்த பாதையில நீ நடக்கும்போது கர்த்தரை உன்னுடைய பலனா நீ கொண்டிருந்தானா, கர்த்தர் உனக்கு ஆழத்தின் ஊற்றையும் திறப்பா, வானத்தின் மலையையும் கட்டளையிடுவார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது. இதுல என்ன பண்றீங்க, நீரூற்று ஆக்கி கொள்கிறார்கள். ஊற்று என்ன செய்கிறது, ஆழத்துல இருந்து, பூமியின் ஆழத்துல இருந்து அடைப்பட்டிருக்கிற ஊற்று திறக்குது, வானத்தின் பலகணிகளும் திறக்கிறது. ஆமே, ரெண்டு பக்கமும் ஊற்று புறப்படுகிறது, மழை பெய்கிறது, குளம் நிரப்புகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் உங்களுடைய அடைப்புகளை மாற்றி திறப்புகளை உண்டு பண்ண முடியும். அப்போ அது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவனுடைய சந்நிதியை வந்து காணப்படுவாங்க. இல்லையா? அப்போ அந்த பாதையில நீங்க நடந்து போக அவர் அனுமதித்தாலும் அவர் உங்களை பலப்படுத்த முடியும். ஏன்னா அவர் அந்த பாதையில உங்களுக்கு முன்னாக நடந்து போனார். அழுகை என்பது என்ன என்பது தெரியும், தாகம் என்பது என்ன என்பது தெரியும், வேதனை என்பது என்ன என்பது தெரியும், நிந்தை என்பது என்ன என்று தெரியும். அப்படிதானே? அவருடைய முகத்துல துப்பி, அவருடைய தாடி மயிரை பிடித்து, அவருடைய கண்களை கட்டி என்ன பண்ணாங்க, அவரை தூஷித்தார்கள், அவரை நிந்தித்தார்கள், அவரை இகழ்ந்தார்கள். அப்போ அவருடைய கண்ணில் கண்ணீர் வந்திருக்கும். அப்போ உங்களுடைய வேதனையை அவரால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ நீங்க அவரிலே பலப்பட முடியும், அவர் உங்களை பலப்படுத்த முடியும். அப்படி நீங்கள் அவரிலே பலப்படவும் அவர் உங்களை பலப்படுத்தவும் அந்த பாதையில நீங்க நடந்தீங்க அப்படின்னா, செவ்வையான வழியை நீங்க கொண்டிருந்தீங்க அப்படின்னா உங்க அழுகை மாறும். ரெண்டு திருடன் இருக்கிறான், ஒருவன் அவரை நிந்திக்கிறான். ஆமென். நீ தேவகுமாரன் ஆனால் உன்னையும் என்னையும் ரட்சித்து கீழே இறங்கி காப்பாத்திக்கலாமே சொல்லி நிந்திக்கிறான். இன்னொரு கள்ளன் சொல்லுகிறான், நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், அவரோ தகாதது ஒன்றும் செய்யவில்லை, ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துல வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளும் சொல்லும்போது அவனுடைய அழுகை மாறுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதீசில் பயின்று சொல்லி அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறார். ஆமென். அப்போ அழுகை மாறுவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. அல்லேலூயா. தேவனால இன்றைக்கே உங்களுடைய சூழலை மாற்ற முடியும். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு அப்படின்னு தான் சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். வேதனை நீங்கி சுகமாயிரு. அதுதான் சங்கீதக்காரன் 34-6 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்பு உண்டாகும். அல்லேலூயா. இன்னைக்கு சாயந்தரம் ஒரு அழுகையான ஒரு சாயந்தரமா ஒரு இரவா இருந்தாலும் எனக்குன்னு ஒரு விடியலை அவர் தரும்போது எனக்கான விடியற் காலை களிப்பாய் மாறி போகும். அல்லேலூயா. இரவு நேரத்துல அந்த ஒரு 3 நாட்களுக்குள்ளாக அவர்கள் எல்லாரும் அழுறாங்க. ஆனா விடியல் ஒன்று வருகிறது, அதிகாலையிலே அவர் உயிரோடு எழுந்து விட்டார். அல்லேலூயா. கல்லறை திறந்து விட்டது, பரலோகம் திறந்து விட்டது. தேவதூதர்கள் வந்து அந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்து அவர்கள் என்ன சொல்றாங்க, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்றார். இன்னைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, சாயங்காலத்துல அழுக இருக்குதா, ஆண்டவர் சொல்றாரு, உனக்குன்னு ஒரு விடியலை ஆண்டவர் வச்சிருக்கிறார், நீ அழ வேண்டாம். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, விடிய காலத்தில் களிப்பு உண்டாகும், கர்த்தர் உனக்கு மகாவானத்தின் ஊற்றுக்கண்களையும் வானத்தின் பலகணிகளையும் திறந்து உன்னுடைய எல்லைகளிலே மழையை செய்ய செய்து உன்னுடைய குளங்களை எல்லாம் நிறைய செய்து உன்னுடைய எல்லைகளிலே மகிழ்ச்சியான ஆசீர்வாதத்தை கொண்டு வர அவரால் முடியும். அல்லேலூயா. அவரால் முடியும். அப்போ நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. நீங்க பலத்தின் மேல் பலன் அடைவீங்க. அப்படிதான் சொல்லப்படுது, பலத்தின் மேல் பலன் அடைவே, நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. ஏன் அப்படின்னா என்னுடைய அழுகையை அவர் மாற்றிவிட்டார், என்னுடைய கவலையை துக்கத்தை என்ன செய்தார், மாற்றிவிட்டார். என் கண்ணீரை அவர் துடைத்து விட்டார், எனக்காக அவர் நிற்கிறார். அல்லேலூயா. நான் அழ தேவையில்லை. பரலோகத்திலிருந்து சொல்லப்படுகிற ஒரு செய்தி என்னன்னா, அழ வேண்டாம். அல்லேலூயா. அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். அப்போ எதுக்காக அழணும்? வசனம் சொல்லுது, எல்லாரும் இயேசு செத்து போயிட்டாருன்னு என்ன செய்யறாங்க, அழுது. அதுக்கு அழைச்சல் தேவையில்லை. வசனம் என்ன சொல்லுதுன்னா, புலம்பல் 2ஆம் அதிகாரம் 18-19 சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதி அவ்வளவாக கண்ணீர் விடு,
ராத்திரியில் முதல் சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவர் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல் ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தையின் பிராணனுக்காக உன் கைகளை அவருக்கு ஏறு. எப்படி ஆண்டவர் எருசலேமை பார்த்து அழுதாரோ அப்படி இந்த தேசத்திற்காக அழுது கண்ணீர் விட்டு ஜெபிக்க நீங்க ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா ஆவியானவரும் வாக்கு கிடக்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமென். ஆத்தும மீட்புக்காக ரட்சிப்புக்காக தேவ சமூகத்துல அழுவதற்காக தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறாரே ஒழிய உங்களுக்காக அழ இல்லை. ஏன்னா உங்கள் கண்ணீரை ஆண்டவர் துடைத்து விட்டார். அல்லேலூயா. உங்கள் வேதனை ஆண்டவர் என்ன செய்தார்? துடைத்து விட்டார். உங்களுக்கு அலறல் இல்லை, உங்களுக்கு அழுகை இல்லை, உங்களுக்கு வேதனை இல்லை. கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலாய் இருப்பார். நீங்கள் பலத்தின் மேல் பலனடைந்து தேவ சமூகத்திலே வந்து நிற்பீர்கள். அவர் உங்களுக்கு ஊற்றையும் திறப்பார், உங்களுக்கான மலையையும் அவர் திறப்பார். அல்லேலூயா. உங்களுடைய எல்லைகளிலே உங்களுடைய குளம் நிரம்பி இருக்கிறதா இருக்கும். உங்களுடைய எல்லைகளிலே ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். அழ வேண்டாம். ஆனா எதுக்காக அழணும்னா அழிந்து போகிற ஆத்துமக்களுக்காக தேவ சமூகத்தில் அழ வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அல்லேலூயா. அவருக்காக அழ வேண்டாம், அவரின் சார்பிலே அழ வேண்டும். வசனம் சொல்லுகிறது, லூக்கா 23ஆம் அதிகாரம் 27ல சொல்லப்பட்டிருக்கிறது, திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். ஆனா இயேசு சொல்றாரு, அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கற்பங்களும் பால் கொடாத முளைகளும் பாக்கியமுள்ளவர்கள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். ஏன்னா எருசலேம் அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த எருசலேம் அழிக்கப்பட போகிறது. இந்த எருசலேம் புறஜாதியாராலே மிதிக்கப்பட போகிறது. அதற்கு அழு. ஒருவேளை நீ அழுதனா, தேவ சமூகத்தில் மன்றாடி நின்றனா, உன்னுடைய அழுகைக்காக, உன்னுடைய மன்றாட்டுக்காக அந்த வருகிற அழிவை கர்த்தர், அதனுடைய அழிவினுடைய தீவிரத்தை கர்த்தரால் குறைக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் அழுகிறார், ஆபிரகாம் பிறப்பிலே இருக்கிறார். அந்த ஒரு 10 நீதிமான் அந்த பட்டணத்தை நீங்க அழிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி. ஆமென். ஆபிரகாம் நின்று ஜெபிக்கிறார், அழுகிறார், தேவ சமூகத்தில் நின்றுட்டே இருக்கிறார். அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, திருச்சபையாகிய நாம் நமக்காக, எனக்காக, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நாம் என்று சொல்லி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நின்று நம்முடைய ஜனத்தை முடித்து விடாதபடிக்கு சுற்றி பார்த்து தேசத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து இந்த தேசத்திற்கு வருகிற அழிவை நினைத்து பார்த்து அழ வேண்டும். அப்படிதான் நெகேமியா அழுகிறார். அதை எடுக்கலாம், வசனம் எடுங்க. நெகேமியா புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த பட்டணத்தினுடைய சூழலை பார்த்து நெகேமியா அரண்மனையில இருக்கிறாரு. ஆனா அந்த அரண்மனை வாழ்க்கை போதும்னு நினைக்காம என்ன பண்றாரு, எருசலேமினுடைய செய்தியை விசாரிக்கிறார். நெகேமியா 1:3 எருசலேமில் இருக்கிறவர்கள் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதனுடைய வாசல்கள் எல்லாம் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்று கண்டார்கள். இந்த வார்த்தையை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் என்ன பண்றாரு, மன்றாடி ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் மன்றாடி ஜெபிக்கிறார். அவர் அரண்மனையில் இருக்கிறார். அவர் அரண்மனையில் இருக்கிறார். பான பாத்திரக்காரனாக இருக்கிறார். அவருக்கு எல்லா வசதியும் எல்லா காரியமும் இருக்குது. ஆனாலும் தேசத்தின் மேல் ஒரு கரிசனை. அல்லேலூயா. ஆமென். பட்டணத்தின் மேல் ஒரு கரிசனை, கிராமத்தின் மேல் ஒரு கரிசனை, நம்மை சுற்றி இருக்கிற கிராமத்தின் மேல நமக்கு ஒரு கரிசனை வந்து நம்முடைய கண்ணீரிலிருந்து ஒரு 4 சொட்டாவது இந்த கிராமத்திற்காக, இந்த பட்டணத்திற்காக நாங்கள் சிந்தினோம். ஆனால் அது தேவனுக்காக விடுகிற கண்ணீர். அல்லேலூயா. தேவனின் சார்பாக விடுகிற கண்ணீர், அவருடைய கண்ணுல இருந்து வருகிற கண்ணீர் போலதான் உங்க கண்ணுல இருந்து வருகிற கண்ணீர். அல்லேலூயா. அப்போ உங்களின் நிமித்தம் இந்த பட்டணம், இந்த கிராமம் அழியாமல் காக்கப்படும். உங்களின் நிமித்தம் இந்த பட்டணம், இந்த கிராமம் மீட்கப்படும். அதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக அழ தேவையில்லை. அல்லேலூயா. மூச்சிட்டு போகிற, ரட்சிப்பு இழந்து போகிற, அழிந்து போகிற மக்களுக்காக அழ வேண்டும். ஆமென். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ உனக்காக அழாத. அல்லேலூயா. ஆமென். நீ அழ வேண்டாம். அழுகை இல்லாத ஒரு இடம் இருக்கிறது. ஆமென். அது பரலோகம். அதை உனக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார்.
மரணத்தின் மேல அவனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று நினைக்காதே. உனக்காக உதவி செய்ய ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் உனக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு உதவிக்கு யாரும் இல்லையே அப்படின்னு நினைக்காத. அழுகுரலை கேட்கிற ஒரு ஆண்டவர், ஆகாரின் அழுகுரலை கேட்ட ஆண்டவர், எசேக்கியாவின் அழுகுரலை கேட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ அழாதே. ஹல்லேலூயா, நீ அழாதே. உயிர் தெழுந்த நாளிலே நமக்கு சொல்லப்படுகிற செய்தி, அழாதே. ஹல்லேலூயா, அழாதே. உனக்காக அழாத. கர்த்தர் உன் அழுகையை மாற்றும் நாள் வந்துவிட்டது. உன் அழுகையை மாற்றும் நாள் வந்துவிட்டது. உன் துக்கத்துக்கு முடிவு வந்துவிட்டது. எப்படி அந்த பண்டிகை பயத்தின் நாட்கள் பண்டிகை நாட்களாய் மாறி போனதோ, பூர் என்கிற நாளை பூரீம் என்கிற நாளை மாற்றி போட்டாரோ, இளைப்பாறுதலை கட்டளையிட்டாரோ, அதே போல தேவன் இன்று உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், இளைப்பாறுங்கள். ஹல்லேலூயா, உங்கள் எல்லைகளில் ஒரு இளைப்பாறுங்கள். சத்துரு உட்பிரவேசிப்பது இல்லை. ஹல்லேலூயா, தேவன் உங்களை நடத்துவாராக. எல்லாரும் எழுந்து நிற்போம். முன்பாக வந்து முழங்கால் படிடுவோம். ஆமென்.